உனக்கு முன்னாடி உன் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்ட போல இருக்கு. அதை ஏண்டி கேக்குற? நான் ட்ரை பண்ற இடத்துல அவனும் ட்ரை பண்றான், அதான் கல்யாணம் பண்ணி வச்சேன். அப்போ நீ உன் தம்பி மேல உள்ள பாசத்துல கல்யாணம் முடிச்சு வைக்கலையா? போடா, அவன் என்ன மோசம் பண்ற கூடாதுன்னு கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன். கேட்டா உன் பேவலி மேட்ரை கேட்டா இப்படி நாறுது. ஏய், இவன் வீட்ல என்னமோ சென்ட் ஃபேக்டரி வச்சிருக்க மாதிரி போடா. அது இருக்குடா மச்சி. நீ ஏதோ எக்ஸ்போர்ட் பிகர உசார் பண்ணியா? அது என்னடா ஆச்சு? அது எஸ்கேப் ஆயிடுச்சு மாப்ள. அதுவே எஸ்கேப்பா? சரி, இன்னொரு பேர் நடந்தா ஊட்டி உட்கார்ந்தா ஊரோல சொல்லிக்கிட்டு இருந்த. ஏமா அந்த ஏர்வாடிட்டு போயிட்டா. ஏர்வாடியா? அதான்டா பைத்தியா. உன்னை கல்யாணம் பண்ணாலும் அங்கதான்டா போகணும். யாரது யாரது போறது மனசு அவளிடம் போறது. யாரது யாரது போறது மனசு அவளிடம் போறது. அழகான மின்சாரம் மண்களை பாய்ச்சிடும் ஆசை நீயுற்றி அழகில் தீமுற்றும் கோடாரின் தங்கமா கோயிலின் தீபமா பார்க்கும் போதே ஜொலிக்கிறார். நாள் தோறும் எந்த நெஞ்சை அழகையாட போகிறார். வாடி உங்க வீட்டுக்கு போலாம். ஏன்? எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, தண்ணி வேணும். இந்தாடி தண்ணி. வேண்டாண்டி. ஏண்டி, நீ தானே தாகம் எடுக்குதுன்னு சொல்லி கூட்டிட்டு வந்த. அவ்வளவு அவசர அவசரமா கூட்டிட்டு வந்து இப்ப வேண்டாங்கிற? அது இல்லடி, கோயில்ல ஒருத்த என்னையே பாத்துட்டு இருந்தான். அவன் கண்ணுல ஏதோ ஒரு பவர் இருக்குடி, அது என்னன்னு எனக்கு தெரியல. நானும் அவனையே பாத்துட்டு இருந்தேனா, இன்னும் கொஞ்ச நேரம் அங்க இருந்தா என்ன நடக்குமோன்னு புரியல. அதான் தண்ணி மேல சாக்க சொல்லி வந்துட்டேன். அப்போ கன்ஃபார்ம் லவ் தான். என்னவோ தெரியலடி, அவனை பார்த்த உடனே என் இதயத்துல ஒரு ஃபீலிங் வந்துச்சு. அந்த ஃபீலிங் அதான் நான் தெரியல. அதுக்கு பேர் தாண்டி காதல், பைத்தியக்காரி. மகி, எங்க அம்மா நினைக்கிற கதை தர.